சென்னையில் 2ஆம் குலோத்துங்க சோழன் மற்றும் மதுரை நாயக்க மன்னர் சொக்கநாதரால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் இருக்கிறது தெரியுமா? ஆமாங்க, நம்ம சென்னை குன்றத்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் நகரத்தின் பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமாக கருதப்படுகிறது. அதாவது திருப்போரூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்ற முருகன் திருத்தணியை செல்லும் வழியில் இங்கு ஒரு முகூர்த்த காலம் தங்கி சிவபூஜை செய்ய எண்ணி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தியானித்து வழிபட்டு சென்றுள்ளார். மேலும் இத்திருக்கோயிலில் முருகப்பெருமான் தங்கி தன்னுடைய கோபத்தை தணித்து சிவபெருமானை வணங்கிவிட்டு வள்ளியை மனம் புரிவதற்காக திருத்தணியை நோக்கி செல்கிறார். கோயிலின் அடிவாரத்தில் 16 கால் மண்டபமும் அதை அடுத்து மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக 84 அகன்ற படிக்கட்டுகளும் ராஜகோபுர வாயிலில் 6 படிக்கட்டுகளும் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் பெயருக்கு ஏற்ப குன்றின் மீது வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. மலைப்பாதையில் நடந்து வரும்பொழுது முதலில் வலஞ்சுழி விநாயகப் பெருமானை தரிசிக்கலாம். இத்திருக்கோயிலின் கட்டமைப்பு, கட்டிடக்கலை மற்றும் ராஜகோபுரமானது 12ஆம் நூற்றாண்டில் இருந்த 2ஆம் குலோத்துங்க சோழனால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திருக்கோயிலில் மதுரை நாயக்க மன்னர் சொக்கநாதர் 1726ஆம் ஆண்டு திருப்பணி மேற்கொண்டதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையுடன் வடக்கு நோக்கி காட்சியளிக்கும் முருகப்பெருமான் இங்கு வள்ளி தெய்வானையுடன் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பெரிய புராணம் அருளி செய்த தெய்வ சேக்கிழார் பெருமான் அவதரித்த திருத்தலம் குன்றத்தூர் ஆகும். இக்குன்றின் மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள்வாளிக்கும் மூர்த்தி தலமாகும். இதில் சிறப்பு என்னவென்றால், கருவறைக்குள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியரின் சுந்தர கோலத்தை காணலாம். அதிலும் ஓர் அதிசயம் காணலாம். மூவராக இருந்தாலும் ஒரு சேர அவர்களை தரிசிக்க இயலாது. இங்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தால் வள்ளி முருகனும் மறுபக்கத்தில் நின்று பார்த்தால் தெய்வானை முருகனும் காட்சி அளிக்கிறார்கள். மலைப்பாதைகள் வலஞ்சுழி விநாயகரும், பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் கொடிமரம் வில்ப கணபதி காணலாம். அலங்கார மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். மேலும் பைரவர், நவகிரகம், நாகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்கை அம்மனும் அருள் புரிகிறார்கள். இங்குள்ள விமானம் ஷட்கோண அமைப்பில் உள்ளது. சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி அருள்புரியும் குன்றத்தூர் மலையில் நடைபெற்ற தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் தொன்மைமிக்க வரலாற்று சான்றுகள் கிடைத்துள்ளது பெருமையாக உள்ளது. இக்கோயிலில் அருள்புரியும் முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் வளமிகுந்த குன்ற நகர்புறந்து துங்க மலை விளங்க வந்த பெருமாளே என்று குன்றத்தூர் முருகப்பெருமான் மீது 3 திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். குன்றத்தூர் மலைக்கு இடப்புறமுள்ள மலைக்குன்றின் மீது திருக்கார்த்திகை தீபத்தூண் அமைந்துள்ளது. வருடந்தோறும் திருக்கார்த்திகை தீபத்தன்று குன்றின் மீது அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது. பிரகாரத்தில் முருகபக்தரான பாம்பன் சுவாமிகளும் காட்சியளிக்கிறார். குறைகளையெல்லாம் தீர்க்கின்ற குன்றத்தூர் குமரனை வணங்கி அனைவர் வாழ்விலும் வளங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.